விருப்பம் போல் துணை அமைய தமிழ் மேட்ரிமோனி ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். என்றென்றும் தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ். விகட நேயர்களுக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிராக போராடிக்கிட்டு இருக்கிற அந்த போராட்ட குழுவை பொடவூர் அப்படிங்கிற இடத்துல இன்னைக்கு சந்திச்சு பேசியிருக்கிறாரு. அந்த போராட்ட குழுவுக்கு மத்தியில் ஒரு 11 நிமிடங்கள் விஜய் உரையாற்றியிருக்காரு. அந்த 11 நிமிட உரையில் நிறைய விஷயங்களை குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு. ஆளுங்கட்சிக்கு எதிராக விமர்சனங்களை நிறையா முன் வச்சிருக்கிறாரு. அதுமாரி அவர் மேலேயே நிறைய விமர்சனங்கள் இருந்துச்சு. அந்த விமர்சனங்களுக்கு பதில் சொல்கிற மாதிரியும் பேசியிருக்கிறாரு. ஒட்டு மொத்தத்தில் விஜயோட இந்த சந்திப்பு, பரந்தூர் விமான நிலையத்தை எதிர்த்து போராடுற அந்த போராட்ட குழுவோட விஜய் நிகழ்த்திய இந்த சந்திப்பு எப்படி இருந்துச்சு, அதுக்கு அந்த போராட்ட குழுவோட ரியாக்ஷன் என்ன அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த பரந்தூர் விமான நிலையத்தை எதிர்த்து போராடுற போராட்ட குழுவை விஜய் சந்திக்கிறது அப்படின்னு முடிவானதுக்கு அப்புறமே நிறைய சிக்கல்கள் எழத பார்க்க முடிஞ்சது. குறிப்பாக பார்த்தோன்னா காவல்துறை கிட்ட இருந்து அனுமதி கிடைக்கிறதுல நிறைய சிக்கல்கள் இருந்துச்சு. குறிப்பாக எந்த இடத்துல வச்சு இந்த சந்திப்பை நிகழ்த்துறது அப்படிங்கிறதுல தவேகவுக்கும் காவல்துறைக்கும் இடையில நிறைய முரண்பாடுகள் இருந்துச்சு. தவேகவினரும் அப்புறம் மக்களும் பார்த்தோன்னா அம்பேத்கர் திடல்னு பக்கத்தில் ஒரு மைதானம் இருக்குது ஏகனாபுரத்தில், அந்த இடத்துல தான் வச்சு இந்த சந்திப்பை நிகழ்த்தணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாங்க. ஆனால் காவல்துறை அதுக்கு அனுமதி கொடுக்கல. அவங்க பொடவூர் அப்படிங்கிற ஊரில் இருக்கிற அந்த மண்டபத்தில் வச்சு தான் மக்களை சந்திக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அங்கே தான் அவர்களுக்கு அனுமதியும் கொடுக்கப்பட்டுச்சு. ஸோ அதிலிருந்தே நிறைய விஷயங்கள் இன்றைக்கி காலையில் விஜயோட அந்த சந்திப்பு நிகழ்ந்துக்கிறதுனால அவரோட கட்சி தொண்டர்கள் நிறைய பேர் இங்கே வர ஆரம்பிச்சிருந்தாங்க. அவங்களுக்குமே நிறைய கெடுபிடிகள்லாம் இருந்துச்சு. காவல்துறை ஒவ்வொரு வாகனமாக பரிசோதனை பண்ணி தான் உள்ளே அனுமதிச்சாங்க. நிறையா அவரோட கட்சி தொண்டர்களை உள்ளே அனுமதிக்காமல் வெளியே ஒரு 8-10 கிலோமீட்டருக்கு முன்னாடியே கார்களை மறித்து வெளியே அனுப்புறதையுமே பார்க்க முடிஞ்சிருச்சு. ஸோ இப்படி ஒரு மாதிரி பரபரப்பாக இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பரபரப்பு தொட்டிக்கிட்டு தான் இருந்துச்சு. விஜய் சரியாக ஒரு 12:30 மணி அளவில் பார்த்தோன்னா இந்த சந்திப்பு நிகழ்ந்த அந்த பரந்தூர் போராட்ட குழுவோட சந்திப்பு நிகழ்ந்த அந்த மண்டபத்துக்கு 12:30 மணிக்கு சேர்றாரு. 12:39க்கு தன்னோட ஸ்பீச்சை தொடங்கினாரு. 12:50 வரைக்கும் இந்த ஸ்பீச் போயிருந்துச்சு. இந்த 11 நிமிட ஸ்பீச்சில் நிறைய விஷயங்களை குறிப்பிட்டு பேசியிருந்தாரு. முதல் விஷயம், விஜய் மேலே நிறைய விமர்சனங்களாக வந்துக்கிட்டு இருந்தது என்ன அப்படின்னா, அவர் களத்துக்கு வர மாட்டேங்கிறாரு, பனையூரில் அவரோட அலுவலகத்தில் வச்சு அரசியல் செய்யணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் அவர் மேலே வைக்கப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. அவருமே அவர் கட்சி தொடங்கினது கடந்த ஆண்டு பிப்ரவரி 2ஆம் தேதி கட்சி தொடங்கினாரு. அதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு வருடம் இப்போ முடிய போகுது. இந்த ஒரு வருடத்தில் பெருசாக எங்கேயுமே வெளியே களத்தில் இறங்கி அவர் அரசியல் பண்ணலை அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். மழை வெள்ளத்தினால பாதிக்கப்பட்ட மக்களை கூட தன்னோட கட்சி அலுவலகத்துக்கு கூப்பிட்டு தான் அவர் நிவாரண உதவி வழங்கியிருந்தார். இந்த கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய மரணத்தினால நிறைய பேர் இறந்து போனப்போ அங்கே நேரடியாக சென்று அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வந்தார். அதேமாரி அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்தில் ஆளுநரை சந்தித்து புகார் மனு கொடுத்திருந்தார். இந்த மாதிரி விரல் விட்டு என்ற வகையில் 1-2 விஷயத்துக்கு தான் அவர் அவரோட ஆஃபீஸை விட்டு வெளியே கள அரசியலே பண்ணியிருந்தார். மற்றபடி எல்லாமே அவர் ஆஃபீஸ்க்குள்ளே தான் கிட்டத்தட்ட அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல்வாதி அப்படின்னு எல்லாரும் விமர்சிக்கிற வகையில் தான் அவரோட அரசியல் அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ அதை விஜய் ஃபஸ்ட்டே அட்ரஸ் பண்ணார் இந்த ஸ்பீச்சில். என்ன அப்படின்னா, இந்த பரந்தூர் விவசாயிகளோட காலடி மண்ணை தொட்டு என்னோட கள அரசியலை நான் தொடங்குறேன் அப்படின்னு விஜய் பேசியிருந்தாரு. உங்களை மாதிரி விவசாயிகளோட காலடி மண்ணை தொட்டு கும்பிட்டுதான் என்னோட பயணத்தை தொடங்கணும்னு ஒரு முடிவோட தான் இருந்தேன். அதுக்கு சரியான இடம் இதுதான் எனக்கு தோணுச்சு. இது மூலமா விஜய் அடுத்தடுத்த திட்டங்கள் களத்துக்கு போறதுக்கு, இதேமாரி போராட்ட களங்களுக்கும் இல்லை நேரடியாக சென்று மக்கள் மத்தியில் சுற்றுப்பயணம் மேற்கொள்றதுக்கும் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார் அப்படிங்கிறத இந்த விஷயம் மூலமாக புரிஞ்சிக்க முடிஞ்சுது. அவர் மேலே இருந்து அந்த விமர்சனத்துக்குமே பதில் சொன்னதாகவும் இதை நம்ம எடுத்துக்கலாம். இனிமேல் நான் களத்துக்கு வர போகிறேன், இனிமேலும் நான் பனையூரில் இருந்து அரசியல் பண்ண போகிறதில்ல, இனிமேல் நான் கள அரசியல் தான் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத தெளிவாக சொன்ன மாதிரி இருந்துச்சு. அடுத்ததாக ஆளும் திமுக அரசுக்கு எதிரான விமர்சனங்களை நிறையவே முன் வச்சார். விஜயை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா தன்னோட அரசியல் தொடங்கினதுல இருந்தே 2026 சட்டமன்ற தேர்தல் தான் என்னோட இலக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அதுபோக கிடைக்கிற ஒவ்வொரு கேப்லேயுமே ஆளும் அரசை, திமுக அரசை கடுமையாக விமர்சிச்சுட்டே வராரு. அது திமுக தான் என்னோட எதிரி அப்படிங்கிறத ஒவ்வொரு இடத்துலையுமே பதிவு வச்சுட்டே வராரு. மாநாட்டிலேயே நம்ம பார்த்துருப்போம், ஒரு திராவிட மாடல்னு சொல்லிட்டு ஒரு குடும்ப ஆட்சி நடக்கு அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாரு. அப்புறம் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் 200 வெல்வம்னு இருமாப்போடு இருக்கீங்க, அந்த இருமாப்பை நாங்கள் உடைப்போம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பார்.
அதே மாதிரி தான் இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த பரந்தூர் விமான நிலையம் அந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அரசும் சரி மாநில அரசும் சரி மக்கள் விரோதமாக செயல்படுறதை வந்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் அப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு ஒன்றியம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அதுக்கப்புறம் பேசுறது பூராமே வந்து திமுக அரசை எதிர்த்து தான் வந்து பேசியிருந்தாரு. குறிப்பாக வந்து பார்த்தோன்னா நீங்கள் தான் நாடகம் ஆடுறதுல ரொம்ப வல்லவங்களே, அதுவும் வந்து நம்புற மாதிரி நாடகம் ஆடுறதுல உங்களோட சிறந்த ஆட்கள் யார் இருக்க முடியும்? நாடகம் ஆடுறதும் நாடகம் ஆடாம இருக்கிறதும் அது சரி, நம்புற மாதிரியே நாடகம் ஆடுறதுலதான் நீங்க கில்லாடிங்களாச்சு அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாரு. என்ன அப்படின்னா நீங்க எதிர்க்கட்சியா இருந்தப்போ 8 வழி சாலைக்கு எதிராலாம் வந்து பயங்கரமா போராடினீங்க. ஆனா அப்போ வந்து விவசாயியோட தோழனா உங்களை காமிச்சுக்கிட்டீங்க. ஆனா இப்போ நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வியெல்லாம் முன்னிச்சார். அதே மாதிரி பார்த்தோன்னா இப்போ நீங்க அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் சுரங்கத்துக்கு எதிராக பேசுறீங்க, அதை நான் வரவேற்கிறேன். அந்த அரிட்டாப்பட்டி மக்கள் நம்மளோட மக்கள் அப்படின்னா இந்த பரந்தூர் மக்களும் நம்மளோட மக்கள் தானே, 2 பேரையும் ஒன்னா தானே நம்ம பார்க்கணும் அப்படின்னு வந்து பேசியிருந்தாரு. அந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கிறதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு ஒரு தீர்மானம் ஒன்று கொண்டு வந்தாங்க. அதை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். ஆனா அதே நிலைப்பாட்டை தானே இங்க நம்ம பரந்தூர் பிரச்சனையில எடுக்கணும். எப்படி அரிட்டாப்பட்டி பகுதி மக்கள் நம்ம மக்களோ அதே மாதிரி தானே பரந்தூர் மக்களும் நம்ம மக்கள். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் நீங்க இந்த திட்டத்தை வந்து கொண்டு வருவேன்னு உறுதியா இருக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் தாண்டி உங்களுக்கு ஏதாவது லாபம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திமுக அரசை ரொம்ப நேரடியாவே வந்து விமர்சிச்சிருந்தாரு. இந்த திட்டத்துல அவங்களுக்கு ஏதோ ஒரு லாபம் இருக்குது. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து விஜய் இந்த மக்கள் சந்திப்பை வந்து அம்பேத்கர் திடல், அதாவது ஏகனாபுரத்தில் இருக்கிற ஒரு மைதானத்தில் தான் நடத்துறதா வந்து திட்டமிட்டிருந்தாரு. அந்த மக்களுமே வந்து அந்த மைதானத்தில் வச்சு விஜயோட சந்திப்பை நிகழ்த்துறது தான் விருப்பப்பட்டிருந்தாங்க. ஆனால் அங்கே வச்சு சந்திப்பை நிகழ்த்துறதுக்கு காவல்துறை வந்து அனுமதி கொடுக்கல. பக்கத்தில் இருக்க அந்த பொடாவூர் அந்த இடத்துல ஒரு மண்டபத்தில் வச்சு தான் சந்திக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதையுமே மென்ஷன் பண்ணி பேசியிருந்தாரு. என்ன காவல்துறை இன்னைக்கு ஊருக்குள்ளே விடலை, அனுமதி கொடுக்கல, ஆனால் ஒரு நாள் கட்டாயம் நான் ஏகனாபுரத்துக்குள்ளே வருவேன் அப்படின்னு வந்து அந்த விஷயத்தையுமே, அவருக்கு அனுமதி கிடைக்காத விஷயத்தையுமே அரசுக்கு எதிராக வந்து விமர்சனமாக வந்து முன் வச்சு பேசியிருந்தாரு. உங்களோட ஊருக்குள்ள ஏகனாபுரம் ஊருக்குள்ள வந்து அந்த திடல்ல தான் உங்க எல்லாரையும் மீட் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா எனக்கு பர்மிஷன் கிடைக்கல. இங்கதான் பெர்மிஷன் கொடுத்தாங்க. நான் ஏன் ஊருக்குள்ள வரணும் தடைன்னு எனக்கு தெரியல. மூணாவதா குறிப்பிட்டு இன்னொரு விஷயத்த சொன்னாரு. இதெல்லாம் நான் பேசுறதுனால என்ன வளர்ச்சிக்கு எதிரானவன் அப்படிங்கிற ஒரு முத்திரை குத்துவாங்க, அப்படி ஒரு கதையை பேசுவாங்க என்னைய வச்சு. ஆனா அப்படி கிடையாது, நான் வளர்ச்சிக்கு எதிரானவன்லாம் கிடையாது, ஏர்போர்ட்டுக்கு எதிரானவன்லாம் கிடையாது. அதை ஏன் இந்த இடத்துல கொண்டு வரணும் அப்படின்னு உறுதியா இருக்கிறீங்க, அதுக்கு தான் எதிராக நிக்கிறேன் அப்படின்னு வந்து அதையும் குறிப்பிட்டு வந்து விஜய் பேசியிருந்தாரு. நான் இங்க வளர்ச்சிக்கு எதிரானவன்லாம் கிடையாது, ஏர்போர்ட்டே வரக்கூடாதுன்னு நான் சொல்லல, இந்த இடத்துல வரக்கூடாதுன்னு நான் சொல்றேன். இல்ல நான் சொல்லலன்னு வைங்களேன், இவன் வளர்ச்சிக்கு எதிரானவன் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு கதையை கட்டி ஆரம்பிச்சிருவான். இப்படி ஒரு 11 நிமிஷம் விஜய் பேசியிருந்தாரு. முக்கியமான நிறைய விஷயங்களை தொட்டு பேசியிருந்தாரு. ஒரு அரசியல் ஸ்பீச்சா தன்னோட எதிரியா அவர் நினைக்கிற திமுகவுக்கு எதிராக இந்த ஸ்பீச்சை வந்து ரொம்பவே முழுமையாக வந்து பயன்படுத்திக்கிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸ்பீச் முடிஞ்ச உடனேயே அந்த விவசாயிகள், அந்த பரந்தூர் ஏகனாபுரம் உட்பட அந்த 13 கிராமத்தை சேர்ந்த அந்த விவசாயிகள் விஜய்க்கு வந்து அந்த பச்சை துண்டை, விவசாயிகளோட அடையாளமாக இருக்கிற பச்சை துண்டை வந்து அன்பளிப்பாக வந்து அளித்தாங்க. அந்த துண்டை வாங்கிட்டு விஜய் வந்து அவங்க கிட்ட சொன்னது தான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் என்னைக்குமே உங்கள் கூட நிற்பேன், உங்களுக்காக சட்ட போராட்டம் நடத்துறதுல என்னால் என்ன பண்ண முடியுமோ அந்த உதவியை நான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி அந்த விவசாயிகள்கிட்ட விஜய் தெரிவிச்சிருக்கிறாரு. தன்னோட பேச்சையுமே விஜய் இப்படி தான் ஆரம்பிச்சிருந்தாரு. நான் என்னைக்குமே உங்கள் பக்கம் நிற்பேன், உங்களோட தான் நிற்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் தன்னோட பேச்சையுமே வந்து தொடங்கியிருந்தார். ஸோ அந்த பேச்சை முடிச்சுட்டு அப்படி அந்த மக்கள் மத்தியில், அந்த விவசாயிகள் மத்தியில், அந்த அவரோட தொண்டர்கள் மத்தியில் அப்படியே ஊர்வலமாக வந்து வெளியே வந்து அவர் வந்து தன்னோட அந்த பயணத்தை முடிச்சுட்டு சந்திப்பை முடிச்சுட்டு வந்து கிளம்பி போனார். இதில் குறிப்பாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, முதல் முறையாக விஜய் வந்து ஒரு பிரச்சார வாகனம் மாதிரியான ஒரு டைப்பில் ஒரு வாகனத்தில் தன்னோட வந்து ஒரு மக்கள் சந்திப்பை வந்து நிகழ்த்தி இருக்கிறாரு. இந்த பரந்தூர் விமான நிலையத்தை பற்றியும் அப்புறம் வந்து இந்த பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிராக போராடிக்கிட்டு இருக்கிற அந்த போராட்ட குழுக்கு ஆதரவாக விஜய் இன்னைக்கு பேசினதை பற்றியும் நாம் அந்த மக்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டோம். ஸோ அவங்களும் நிறைய விஷயங்கள் அந்த பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை பற்றியும் அதனால் அவங்க என்னென்ன மாதிரியான பாதிப்புகளை எதிர்கொள்கிறாங்க அப்படிங்கிறத பற்றியும் நிறைய விஷயங்களும் ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக பேசியிருந்தாங்க. அதேமாரி விஜயோட பேச்சு தங்களுக்கு ஒரு சின்ன நம்பிக்கையை கொடுக்கறதாகவும் வந்து ரொம்பவே உறுதியாக வந்து பேசியிருந்தாங்க. கண்ணீர் மல்க சிலர் பேசின அந்த கருத்தெல்லாம் வந்து ரொம்பவே வந்து உருக வைக்கக்கூடியதாக இருந்துச்சு. விவசாயத்தை எதுக்கு ஏர்போர்ட் தேவைங்க, ஏகனாபுரத்துக்கு தேவையா ஏர்போர்டு? அவங்க பன்னூருக்கு 500 ஏக்கர் சொத்து, அங்க எதுக்கு போற தானே அந்த ஏர்போர்டு, இங்க எதுக்கு ஏர்போர்ட்
போடனா உடம்பு உடுற மாதிரி இந்த மண்ணுமே விட மாட்டோமா நாங்க இந்த மண்ணை விடவே மாட்டோம் சார் வரலாம். இப்போ எனக்கு 50 வயசு மேல ஆயிடுச்சு, நான் என்ன வேலை செய்ய முடியும்? உங்களுக்கு பணமா வேணாம், 10 மடங்கு கொடுத்தா கூட நாங்க ஊரை விட மாட்டோம். நாங்க ஊரை விட்டு போக மாட்டோம். நாங்க எங்க விஜய் வந்துங்கிறாரு, எங்க விஜய் வந்து ஊரை காப்பாத்துனாரு. 4 ஊரம் அந்த விஜய்க்கு தான் போடுவோம் ஓட்டு, எவனுக்கும் போட மாட்டோம். நாங்க போக மாட்டோங்க, எங்க மண்ணு விட்டு நாங்க போக மாட்டோங்க. உயிரோடு அங்கேயே மடிஞ்சாலும் மடிமா கட்டி ஏகனாபத்துல மடிமா கட்டி நாங்க போக மாட்டோங்க, ஊரை விட்டு நாங்க போக மாட்டோம். முதலமைச்சருக்கு நாங்க நம்பி போட்டோம் ஓட்ட, கட்சியிலே எங்க ஊரை புடிங்கிட்டாங்க. இது நியாயமா? இது எடுக்குமா? எங்க மேலே கை வச்சுட்டாங்க. நாங்க எப்படி அவனுக்கு திருப்பி நாங்க போடுவோம் ஓடு? என் வீட்டு சொத்து ஏன் எடுக்கிறீங்க? எதுக்கு எடுக்கிறா? ஏன் எடுக்கல? என் வீட்டு சொத்து என் ஆம்பளை சம்பாதிச்சு, என் மாமனார் சம்பாதிச்சு, நாங்கள் சொத்து விட்டு நாங்கள் போக மாட்டோம். நான் கொடுத்த பச்சை துண்டியை போத்திட்டு இங்கிருந்து அவர் வந்து ஒரு விவசாயியா போயிருக்காரு. அடுத்த கட்ட போராட்டத்துக்கு அவர் தேவைப்பட்ட அவருக்கு துணை கொண்டு நாங்கள் நடத்துவோம். கூட எடுத்துட்டா நாங்கள் எல்லாத்துல போய் வாழ்வோம். சொல்லணும், ஒரு மனசாட்சி இல்லையா, ஒரு இது இல்லையா? இவன் இப்படி பண்றாங்க முதலமைச்சர், எல்லாருக்கும் மனுஷன் தானே, அவன் எங்களை மாதிரி மனுஷன் தானே. இப்படி பண்றாங்க, அவங்களுக்கு அடுக்குமா? எங்க அடுக்கும் தானே? ஐயோ குயோ நான் அடுக்குது. எவ்வளவு கஷ்டப்படுற தெரியுமா? போராட்ட ஊர் இல்ல, மீட்டிங்கு போரூருக்கு, கடலூருக்கு, மேகலாதுக்கு, புதுமணிக்கு எல்லா ஊருக்கும் போய் வரோம். இது வரைக்கும் ஒரு வார்த்தை சொல்லல. அப்படியே பண்ணணும் எங்களுக்கு நல்ல ஒண்ணு நீங்க சொல்றீங்களா? அவங்களுக்கு என்ன ஒண்ணு நாங்க ஒரு போவோம். இது எல்லா கட்சிக்கும் தெரியும். ஏன் வந்து தளபதி முதல்ல இங்க வந்திருக்காரு? ஏன் இதுக்கு முன்னாடி எத்தனை கட்சி இருக்காங்க? ஏன் வந்திருக்கலாமே, இதை பத்தி பேசிருக்கலாமே, ஏன் பேசல? இப்போ இன்னைக்கு தளபதி வந்து குரல் கொடுக்குறாருன்னா நாளைக்கு சிஎம் ஆகணும்னு இல்லை, மக்களுக்கு நான் துணையா நிற்பேன். புரியுதுங்களா? நான் மக்களுக்கு துணையா நிற்பேன். எந்த இடத்துல பிரச்சனைனாலும் நான் வந்து முதலாளா நிற்பேன். அப்படிதான் அவர் வந்திருக்காரு, தவிர சிஎம் ஆகணுன்றது அவரோட ஆசை கிடையாது. இந்த பரந்தூர் விமான நிலையத்தை எதிர்த்து நடக்கிற போராட்டத்தை பற்றினா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இதே மாதிரியான வீடியோஸுக்கு தொடர்ச்சியாக விடன் டிவியோட இணைஞ்சிருங்க. நன்றி. திருமணம் எனும் இனிய சங்கமம். உங்களுக்கு ஏற்ற ஒரு பார்ட்னரை தேர்வு செய்ய சரியான இடம் தமிழ் மேட்ரிமோனி ஆப். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ். இன்றே டவுன்லோட் செய்யுங்கள். விருப்பமான துணையை தேர்ந்தெடுங்கள்.